ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கனடாவிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ கனடாவில் இப்போ எனக்கு இங்கே 2 years ஆயிடுச்சு கனடா வந்து. ஸோ கனடாவில் என் லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ நிறைய விஷயம் நடந்துகிட்ருக்கு. பட் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நான் நாய் வச்சுருக்கேன். ஸோ அந்த நாயை பற்றி சொல்ல போகிறேன். கனடாவில் என் லைஃப் ஒரு நாய்க்குட்டி கூட இருக்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் ஆக்சுவலி மார்னிங் வாக்கில் இருக்கோம். அதாவது நான் அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கில் இருக்கேன் அப்படிங்கிறதுனால நாய்க்குட்டியை நான் 3 times a day வெளியே கொண்டு போகணும், ஏன்னா பாத்ரூம் போகிறதுக்காக. ஸோ அது வரைக்குமே நாய் அந்த எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம நாயோட பேர் பார்த்திங்கன்னா பூனா. இது ஒரு ராட்வைலர் ஹஸ்கி மிக்ஸ். பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா தெருநாய் மாதிரி தான் இருக்கும், பட் இருந்தாலும் இது ஒரு ராட்வைலர் ஹஸ்கி மிக்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த நாய்க்குட்டி அடாப்ட் பண்ணும்போது ஒரு 7 months ஓல்டு அப்படின்ட்டு சொன்னாங்க. 7 month old பப்பி. இது May 2024 அடாப்ட் பண்ணேன். அப்போது ஃபர்ஸ்ட் இங்கே எப்படி அடாப்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போயிட்டு நாய்க்குட்டி வேணும்னு சொன்னால் உடனே தந்துட மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு 14 days டைம் தருவாங்க. நீங்கள் அந்த 14 நாள் நாய்க்குட்டி உங்கள் கூட வச்சுட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் நாய்க்குட்டியை வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் நாய்க்குட்டியை திருப்பி கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் பூனாவை அடாப்ட் பண்ணப்போ எங்களுக்கு அவ்வளோக்கு என்ன சொல்ல, நல்ல ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்கும் இந்த நாய்க்குட்டி. பட் இருந்தாலும் நிறைய ஒரு 10 நிமிஷம் தனியாக நாய்க்குட்டியை விட்டு போனோம்னா வீட்டுக்கு திருப்பி வரும்போது எல்லாம் அப்படியே கலைஞ்சிருக்கும். பேப்பர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் துண்டாக போயிருக்கும். அப்புறம் பாத்ரூமும் வீட்டிலே போயிட்டு இருந்துச்சு. அந்த பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு நைட் மட்டும் ஒரு ட்ரைனர்கிட்ட விட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு மணி நேரம் கிளாஸ் நெக்ஸ்ட் டே இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பூனாக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி வீட்டுக்குள்ளார பாத்ரூம் போகக்கூடாது அப்படிங்கிறது. எங்களுக்கும் சொன்னாங்க இந்த மாதிரி எதனால் இந்த மாதிரி வீட்டில் டிஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி பேப்பர்லாம் கிழிச்சு போடுறது, அந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் இருக்குங்கிறது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப கிட்டத்தட்ட 1 year ஆக போகுது. 6 months ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடியா. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஹாப்பி மெமரிஸ் இருந்துச்சு நாய்க்குட்டி கூட. ஃபுல்லாக அடாப்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நிறைய ஹைக்கிங் போனோம், ஸ்விம்மிங் கூப்பிட்டு போனோம். அண்ட் அதுக்கப்புறம் நிறைய ட்ரைனிங் கொடுத்தோம். நாய்க்குட்டியை ட்ரெயின் பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது எனக்கு. நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரீட் தான் ட்ரெயின் பண்ண முடியுங்கிறது இல்லை. எந்த நாய்க்குட்டியாக இருந்துச்சுனாலும் ட்ரெயின் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நான்லாம் ஒரு சில வீடியோ பார்த்துருக்கேன். அதில் எல்லாம் தெருநாயை எடுத்துகிட்டு போயிட்டு கார் ஓட்டுற லெவலுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம பூனாக்கு அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்க தேவையில்லை. ஸோ நார்மலாக ஒரு சில ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஒரு நாய்க்குட்டியை ட்ரெயின் பண்ணுறதுக்கு போதும், எந்த ட்ரிக்காக இருந்தாலும். இப்போ பார்த்திங்கன்னா பூனாக்கு சிட் தெரியும், டவுன் தெரியும், ஜம்ப் தெரியும். அதுக்கப்புறம் துப்பாக்கி வச்சு சுடுற மாதிரி ஆக்ஷன் காமிட்டோம்னா அப்படியே கம்முந்தடிச்சு விழுந்துருவாங்க, அதெல்லாம் தெரியும். ஸோ எஸ், நாய்க்குட்டி வெளிநாட்டில் வச்சுருக்கிறதுங்கிறது ஒரு நல்லது தான். பட் ஆனால் இந்த மாதிரி பனி பெய்யுதுங்கிறப்போ வெளியே கூப்பிட்டு போகிறதுங்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா -20, வெளியே செம்ம குளிராக இருந்துச்சு. ப்ளஸ் பனி வேறு பேஞ்சிக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம நாய்க்குட்டியை வெளியே கூப்பிட்டு போய் தான் ஆகணும். நாய்க்குட்டியை இந்த ஊரில் வச்சுருக்கிறதுக்கு ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எப்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நாய்க்குட்டியை கூப்பிட்டு போனோம்னா அதுக்கு ஃப்ரீயாக எல்லாமே நடக்கும். இங்கே அப்படி இல்லை. மனுஷங்களுக்கு ஃப்ரீ, பட் நாய்ங்களுக்கு உங்களுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னெல்லாம் எதுவும் இல்லை, அது இருக்குது. ஸோ ப்ளஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது நாய்க்குட்டி வச்சுருக்கப்போ. பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்போயுமே கூட இருக்க மாதிரி இருக்கும். அதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா காலையில் வாக்கு வந்திருக்கோம். சைடில் இருந்தது எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி ஒரு வாக் போவோம் காலையில். ஸோ பாத்ரூம் போகிறதுக்கு எல்லாத்துக்கும். இந்த மாதிரி மோஸ்ட்டாக பனி பெய்கிற டைம்லலாம் பெரிய ஹைக்கு அந்த மாதிரிலாம் எதுக்கும் போக மாட்டேன். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவேன்னா, வீட்டுக்குள்ளாரே சின்ன சின்ன கேம்ஸ் நாய்க்குட்டிக்கு வச்சுட்டு அதை நாய்க்குட்டி விளையாடிக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி வச்சுருவேன். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். நாய்க்குட்டி வச்சுருக்கிறதுல ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. பட் மோஸ்ட்டாக எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்குது. அவ்வளோதான்.
உங்களுக்கு இந்த மாதிரி வெளிநாட்டில் நாய்க்குட்டி வச்சுக்கணும் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, இல்லைனா எப்படி இந்த லைஃப் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் விடுங்க. சரியா? தேங்க்யூ. பை பாய்.